Hi, hello everyone. In today's class, we are going to see about two-ray propagation model. In last class, we have discussed free space propagation model. There we assumed there is only one LOS path between transmitter and the receiver. Here, it is two-ray. So we are going to assume two rays. One is LOS. Additional to LOS, there is a reflection path between transmitter and the receiver. Okay. We have already read about what is reflection. Just recall the condition for reflection to occur. The first condition is the surface of the object should be smooth. Object surface should be smooth. Second, object dimension, that is the size of the object, should be large when compared to the wavelength of the signal. These are the two conditions required for reflection to occur. Clear ma? Guys, if you want to know more in detail about reflection, diffraction, scattering, you please visit my previous videos. I have given the link in the description box. Please make use of it. Now, let us consider a transmitting antenna and a receiving antenna. Both are separated by a distance of d. Tx be my transmitting antenna and Rx be my receiver. Between transmitter and the receiver, there is two paths. One is LOS path. Direct transmitter and the receiver signal reach aduna, adi line of sight, LOS path. Another one is reflect agi, adukappuram receiver வந்து reach ஆகும். So இது வந்து reflected path. Reflected path நான் வந்து tauங்கிற term use பண்ணி நான் denote பண்ண போறேன். Tau is nothing but Fresnel reflection coefficient. It is used to denote the reflected path. Reflection நடக்கல டைரக்டாக LOS பாத் வருதுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து டவ் யூஸ் பண்ண மாட்டோமா. ஒரு பாத் ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ரிசீவருக்கு வருது அப்படின்னா அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த டேர்ம் நம்ம டவுங்கிற டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு 3 parameters இருக்குது. அதாவது நேச்சர் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் வில் டிபெண்ட் ஆன் 3 parameters. First one is polarization of the wave. Second, angle of incident denoted as theta I. And third one is the operating frequency. Now let us see one by one in detail. First, let us consider a transmitting antenna. The transmitting antenna will be transmitting the signal in all direction. இங்க transmit ஆகிற signal airல travel ஆகி receiverக்கு வரும். Receiver same wise will receive the signals from all direction. இதுதான் ஒரு simple wireless system நம்ம பார்த்திருந்தோம். கரெக்டா? இந்த wireless systemல air தான் வந்து transmitterக்கும் receiverக்கும் நடுவுல வந்து ஒரு மீடியமா ஆக்ட் ஆகுது. இந்த airல தான் வந்து நம்ம signal ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு travel ஆகுது. இப்போ கொஞ்சம் அந்த airல எப்படி அந்த signal travel ஆகுது அப்படிங்கறத கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷன்ல பார்க்கலாம். ஏர்ல வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஏர் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஏர் பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ற சிக்னல் வந்து இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. கரெக்டா? அப்போ அந்த ஆண்டனா பக்கத்துல இருக்க அந்த ஏர் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணோன்னா அது என்ன ஆகும்? இட் வில் ஸ்டார்ட் டு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்டேபிள்ல இருக்கு. இப்போ ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணோன்னா இட் வில் ஸ்டார்ட் டு வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இதோட எனர்ஜி பக்கத்துல இருக்க ஆட்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்? ஸோ ஒரு ஸ்டேபிளாக இருக்க ஆட்டம் இப்போ இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணோன்னு என்ன ஆகும்? அந்த ஆட்டமும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து 1 by 1 ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு ரிசீவர் வரைக்கும் ரீச் ஆகும். ஓகே, இதை ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிளாஸ் ரூமில் நான் ஃபஸ்ட் பெஞ்சில் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு புக்கை கொடுத்து இதை லாஸ்ட் பெஞ்சுக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட இருந்து வாங்கி அந்த புக்கை என்ன பண்ணுவீங்க? உங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட கொடுப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தானே பாஸ் 1 by 1 பாஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகும். இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே அந்த எனர்ஜி எந்த ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன். வைப்ரேட் ஆகுறனால ஒரு பார்ட்டிக்கிள்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கிளுக்கு வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கிளியர்மா? புரியுதா? ஸோ இப்போ பாருங்க, நார்மலாக ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்க ஆட்டம்ஸ்க்கு நான் ஒரு எனர்ஜியை கொடுக்கும்போது இட் வில் ஸ்டார்ட் டு வைப்ரேட். அந்த வைப்ரேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, த டைரக்ஷன் ஆஃப் த வைப்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் போலரைசேஷன். அந்த ஆட்டம்ஸ் வந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த டைரக்ஷனில் வைப்ரேட் ஆகுது, எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது, அதை தான் நம்ம போலரைசேஷன் சொல்லுவோம். போலரைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அயனைசேஷன். ஓகே, 2 marksல கேட்கலாமா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் போலரைசேஷன்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வைப்ரேஷன் இஸ் ஆஃப் 2 types. நம்ம ஏன்னா 2 directionல இது வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கல் வைப்ரேஷன், another one is horizontal vibration.
Vertical vibration, atoms will be oscillating in up and down direction. Up and down direction la oscillate ஆச்சுன்னா அது vertical vibration. அதே side to side direction la oscillate ஆச்சுன்னா அது horizontal vibration. Based on this vibration நமக்கு polarization two types. Vertical la oscillate ஆகிறது vertical polarization. Horizontal la oscillate ஆகிறது horizontal polarization. Okay, clear? That's all about polarization. Now let us see what is angle of incident. We are discussing about the reflection phenomena. So consider a smooth surface. When a light incident on a smooth surface, this ray is called as incident ray. When a light incident on a smooth surface, the entire energy will be transmitted to the first medium itself. The output ray is called as reflected ray. Okay, the angle between the incident ray and the surface is denoted as theta I. It is nothing but angle of incident. This is the angle of incident. Okay, ma. Now let us see frequency. Frequency calculate பண்றதுக்கு we have a formula lambda is equal to c by f. Lambda is the wavelength, c is the velocity of light, f is the frequency. இதுல இருந்து நம்ம f வந்து calculate பண்ணிக்கலாம். எந்த range of frequency ல operate ஆகுதுங்கறதை நீங்க calculate பண்ணிக்கலாம். Okay. So இந்த polarization, angle of incident and frequency இந்த மூணு parameter depend பண்ணி தான் நம்ம nature of reflection வந்து நடக்க போகுது. Nature of reflection means the Fresnel reflection coefficient வந்து இந்த 3 parameters depend பண்ணி தான் இருக்கு. Okay, clear? Now let us consider two cases. Reflection from a perfect conductor, another one is reflection from a perfect dielectric. Smooth surface இருந்தாலே நமக்கு reflection தான் நடக்க போது தெரியும். பட் நான் யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து ஒரு two different materials எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து perfect conductor material எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து perfect dielectric material எடுத்துக்கிறேன். Okay, when a wave incident on a perfect conductor. Conductor na என்னன்னு first சொல்லிடுங்க. Any material that allows current to pass through. அது வழியா current pass ஆச்சுன்னா அதை நம்ம conductor அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? When a light incident on a perfect conductor, the entire energy will be transmitted to the first medium itself. இதை தான் நம்ம வந்து perfect reflection அப்படின்னு சொல்லுவோம். Perfect reflection occur only when it falls on a perfect conductor. ஒரு conductor மேலே விழுந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த perfect reflection நடக்கும். இங்கே theta I is the angle between the incident rayக்கும் surfaceக்கும் நடுவில் இருக்க angle என்னன்னு சொல்லுவோம்னா theta I. Reflected rayக்கும் surfaceக்கும் நடுவில் இருக்க angle வந்து theta R. ஓகேமா? clear? இப்போ வந்து now let us consider the case where reflection occurs in a perfect dielectric material. First dielectric material na என்னன்னு சொல்லுங்க? Insulating material தான் நம்ம வந்து perfect dielectric ன்னு சொல்லுவோம். Any material that won't allow the current to pass through. ஒரு current வந்து allow பண்ணாத எல்லா மெட்டீரியலும் நம்ம insulator தான் சொல்லுவோம். Insulator is also called as perfect dielectric. Okay, when a light incident on a perfect dielectric, a part of the energy will be transmitted to the first medium, another part will be transmitted to the second medium. இங்க மொத்தமா எல்லா சிக்னலும் first mediumக்கு போகாது. Okay, இங்க நமக்கு வந்து 3 rays produce ஆகுது. Incident ray, first medium கே போகிறது வந்து reflected ray, second mediumக்கு ஒரு part போகுது இல்லையா, that ray is called as refracted ray. Refracted, reflected இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ refracted is also called as transmitted ray. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது? 3 angles. theta I, angle between the incident and the surface, theta R, reflected and the surface, theta T, refractedக்கும் surfaceக்கும் நடுவில் இருக்க angle. ஓகேம்மா? இதில் வந்து இந்த டாட்டட் லைன் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நார்மல் டு த பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the thing to be noted here is perfect reflection occurs only if incident ray falls on a perfect conductor. ஒரு perfect conductor மேலே இன்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து perfect reflection நடக்கும். அதர் தென் எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து perfect reflection நடக்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டூ-ரே ப்ரொபகேஷன் மாடலில் we are going to assume the object is a perfect conductor. ஏன்னா perfect conductorல இன்சிடென்ட் ஆனால் தான் நமக்கு perfect reflection நடக்கும். ஸோ we are going to assume the object is a perfect conductorன்னு assume பண்ணி போகிறோம். when a current passes through a perfect conductor, ஒரு perfect conductor மேலே ஒரு current pass ஆச்சு அப்படின்னா அதை சுற்றி நமக்கு வந்து 2 ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒன் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, another one is magnetic field. both electric and magnetic field will be orthogonal to each other. ஓகேம்மா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, now let us see a small relationship between the polarization, electric field and Fresnel reflection coefficient. இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்துட்டு then we can start with the two-ray propagation model. Okay.
When a horizontally polarized signal incident on a conducting surface, an electric field perpendicular to the axis will be produced around it. அதே வந்து when a vertical polarized signal incident on a conducting surface, a electric field parallel to the axis will be produced around it. ஓகேமா, ஹரிசாண்டலாக போலரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே பெர்பெண்டிகுலராக இருக்கும். வெர்டிக்கல் போலரைசேஷன் இன்சிடென்ட் ஆகும்போது உங்களுக்கு அது ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலாக இருந்தால் ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட்டும் பேரலாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் பெர்பெண்டிகுலர் இருந்தால் வேல்யூ வந்து -1, அதே பேரலாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து 1. இது வந்து கான்ஸ்டன்ட்டுமா. ஃபார் எ பர்ஃபெக்ட் கண்டக்டர் ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். இட் வில் பி -1 ஃபார் பெர்பெண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, 1 ஃபார் பேரலல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, now let us see two-ray propagation model. The two-ray propagation model is also called as ground reflection model because இங்க வந்து நமக்கு சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரிசீவருக்கு வருது, அதனால இதை ரிஃப்ளெக்ஷன் மாடல்னு சொல்லுவாங்க. ஓகே, now let us see the ray diagram for two-ray propagation model. The transmitting antenna Tx and a receiving antenna Rx are separated by a distance of d. Okay, இந்த மாடல்ல நம்ம ஹைட்டையும் கன்சிடர் பண்ண போறோம். So let ht be the height of the transmitting antenna and the receiving antenna is denoted by a letter hr, small r. Okay, between transmitter and the receiver there is a line of sight path. அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னல் டைரெக்டாக ரிசீவரை வந்து ரீச் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் LOS பாத். இங்கே 2-ray மாடல்னால கண்டிப்பாக இன்னொரு ரேவும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இன்னொரு ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ரிசீவரில் வந்து ரீச் ஆகுது. அப்போ நம்ம இந்த 2-ray propagation மாடலில் we are assuming only there is a 2-ray between transmitter and the receiver. One is LOS பாத், இன்னொன்று ரிஃப்ளெக்டட் ஆகி வர பாத். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அப்போது LOSக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகி வர பார்த்துக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை ஈஜின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா என்ன பண்ணணும்? இ டோட்டல் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். LOS ப்ளஸ் EG, இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நான் ப்ளஸ் பண்ணால் எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். கரெக்டாம்மா? இந்த LOS பாத்தை டைரெக்டாக ரீச் ஆகுது இல்லையா, அந்த பாத்து ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம D' அப்படின்னு டினோட் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ட் ஆகி வர பாத்தோட டிஸ்டன்ஸை வந்து D" அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். Dங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் த ரிசீவர். ஓகே, this is the ray diagram for 2-ray propagation model. Now இந்த diagramல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் நீங்கள் வரிசையாக எழுதணும். HT-னா height of the transmitter, HR-னா height of the receiver, D is the distance between transmitter and the receiver, D' distance traveled by LOS path, D" distance traveled by the reflected path. அதர் தென் திஸ் நீங்கள் வேறு என்ன கன்சிடர் பண்ணணும்? ஆங்கிள் கன்சிடர் பண்ணணும். θi, 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து θi ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அனதர் ஒன் இஸ் θr ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். Two-ray propagation model is represented using electric field equation. Electric fieldல தான் நம்ம இந்த 2-ray propagation model represent பண்ண போகிறோம். ஸோ electric field equation வந்து ஃபஸ்ட் எழுதிக்கலாம். Electric field at a distance d, t, at a distance d at a given time of t, okay, is given by E0 D0 divided by D. E0 and D0 are the reference electric field at reference distance D0. Okay, cos of omega c into t minus d by c. This is the equation to represent the electric field. Okay, இதில் அந்த E total equation பார்த்தோம் இல்லையா, E total equal to E LOS plus EG, அந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு டினோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் LOS பாத்துக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் EG என்ன வருது, இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி நம்ம பவர் ரிசீவ்டு கால்குலேட் பண்ணுவோம். பவர் ரிசீவ்டுலேருந்து பாத் லாஸ் எவ்வளோ, ஏன்னா டிரான்ஸ்மிட்டர் பவர் மைனஸ் ரிசீவ்டு வந்து நமக்கு பாத் லாஸ் கிடச்சிடும். ஸோ பாத் லாஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த 2-ray propagation மாடலில் பண்ண போகிறது. பிஃபோர் டூயிங் திஸ் நம்ம இந்த ரெண்டு பாத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். எந்த பாத்து? LOS பாத் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர பாத்து இருக்குது. இந்த ரெண்டு பாத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம சப்ஸ்டியூஷனுக்கு இந்த டேர்ம்ஸ் யூஸ் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா அது D', இது D'. நெக்ஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ்? டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா ரெண்டும் அட் அ டைம் ஒரே டைமில் வராது. நெக்ஸ்ட் என்ன? ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, ஒன்று டைரெக்டாக வருது, அப்போ கண்டிப்பாக அங்கே ஃபேஸ் சேஞ்சும் இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், இந்த 3 சேஞ்சும் நடக்க போகுது. இந்த 3 டிஃப்ரென்ஸும் என்னென்னு பார்த்துட்டு
பண்ணிவிட்டு அதோட ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாத் டிஃபரன்ஸ். பாத் டிஃபரன்ஸ்னால் என்ன? டெல் நம்ம டினோட் பண்ண போகிறோம். எதுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் டி டபுள் டேஷ் மைனஸ் டி டேஷ். ஓகே, இப்போ டி டேஷ் டி டபுள் டேஷ் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த டயக்ராமில் இந்த அப்பர் பார்ட்டை மட்டும் ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இதுதான் டி டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தகோரஸ் தியரம் இருக்கா, ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் டின்னு தெரியும், மேலே இருக்கிறது டி டேஷ். நமக்கு இந்த சைடில் இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஹச்டி டோட்டல் ஹைட். இது ரிசீவரோட ஹைட் ஹச்ஆர். ஓகே, அப்போது ரிமைனிங் ஹைட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா எப்படி எழுதலாம்? இது மட்டும் தானே வேணும். அப்போது ஹச்டிலேருந்து ஹச்ஆர் மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஹைட் கிடச்சிடுமா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோட்டனஸ் டி டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ht minus hr the whole square plus d square. இப்போ d dash is equal to square root of ht minus hr the whole square plus d square. d dash நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலராக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா d double dashும் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு டெல் பாத் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, so let us consider the same diagram. Transmitting antenna, receiving antenna, LOS path இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகி வர பாத் இருக்குது. ஆனால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற பார்த்த பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, பெண்ட் ஆகி வருது. அப்போ இது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நம்மளால் இந்த டி டேஷ் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ we are going to assume a mirror diagram. ஒரு அப்படியே உல்ட்டாவாக அங்கே மேலே எப்படி இருக்கோ அதே இது அப்படியே மிரர் டயக்ராமாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அங்கே டிரான்ஸ்மிட்டர் வந்தீங்கன்னா அதே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு வர பார்த்து எல்லாமே நீங்கள் எழுதணும். இது ஹச்டி அங்கே ஹச்ஆர்னா இங்கேயும் ஹச்ஆர் தான், ஹச்டி ஹச்ஆர் தான், சேம் ஹைட் தான். ஏன்னா மிரர் டிஸ்டன்ஸ் தானே எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே எந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இந்த ஹச்டிலேருந்து இப்படி ஒரு கோட் போடுங்க. திஸ் டைம் லெட் மீ மார்க் இட் இன் பிளாக், ஈஸியாக அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு என்ன டோட்டல் அந்த டி டபுள் டேஷ் கிடச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லுங்கள். கீழே இருக்கிறது டி, இந்த ஹைபோட்டனஸ் சைடு வந்து டி டபுள் டேஷ். இப்போ டோட்டல் ஹைட் எவ்வளவு? ஹச்டி ப்ளஸ் ஹெச்ஆர், ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். இப்போ சேம் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்கள். டி டபுள் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் ஹச்டி ப்ளஸ் ஹெச்ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் எடுத்தோன்னா டி டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்டி ப்ளஸ் ஹெச்ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேம்மா, இப்போ இந்த டெல் ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் இதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணணும். டெல் இஸ் ஈக்குவல் டு டி டபுள் டேஷ் மைனஸ் டி டேஷ். இதை சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா, டைலர் சீரீஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ டெல் இஸ் ஈக்குவல் டு 2 times ஹச்டி ஹெச்ஆர் டிவைடட் பை டி அப்படின்னு கிடைக்கும். ஓகேம்மா, திஸ் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் த பாத் டிஃபரன்ஸ். The phase difference theta del can be obtained by using the formula 2 times of pi into del, the phase path difference divided by lambda. Okay, lambda is nothing but c by f. இங்கே f வந்து நம்ம ஒமேகாவில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f நமக்கு தெரியும். அப்போது இதுலேருந்து f எழுதுங்க. f இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டிவைடட் பை 2 pi. ஓகே, இப்போ இந்த f இந்த லாம்டாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 pi c டிவைடட் பை ஒமேகா நமக்கு கிடைக்கும். ஓகே, lambda can be expressed both in f and omega. ஸோ இங்கே வந்து நம்ம ஒமேகாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வாங்க அந்த டீட்டா டெல்ல வந்து இப்போ இந்த லாம்டா வேல்யூ 2 pi c ஒமேகா வந்து சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்கள். 2 pi டெல் டிவைடட் பை லாம்டாங்கிற பிளேஸில் 2 pi c டிவைடட் பை ஒமேகா சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ 2 pi நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? டீட்டா டெல் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒமேகா மேலே போயிடுச்சுன்னா ஒமேகா டிவைடட் பை சி. ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் அவர் ஃபேஸ் டிஃபரன்ஸ். வந்து டைம் டிலே. இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு வெலாசிட்டி. இது நமக்கு தெரியும். இங்கே டிஸ்டன்ஸ்னால் எதை எடுத்துக்கலாம்னா பாத் டிஃபரன்ஸ் டெல் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ டெல்லை வந்து டிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். வெலாசிட்டி சி. வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் த ஸ்பீட் ஆஃப் த லைட் 3 × 10⁸. நான் அதை சீன் எடுத்துக்கிறேன். டைம் டிலே இஸ் ரெப்ரசன்டட் அஸ் டவுடி. இங்கே டைம் டிடியை தான் வந்து டைம் டிலேன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டிடி தானே எனக்கு வேணும். டிடி இஸ் ஈக்குவல் டு டெல்
divided by c நமக்கு தெரியும். டெல்லோட வேல்யூ நீங்கள் அங்கே கண்டுபிடிச்ச பாத் டிஃப்ரென்ஸையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸில் எழுதணும்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபேஸ் டிஃபரன்ஸில் எப்படி எழுதலாம்? தீட்டா டெல் சி டிவைடட் பை ஒமேகான்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே டிடி இஸ் ஈக்குவல் டு theta del c divided by omega. ஆல்ரெடி இங்கே ஒரு c இருக்குது. ஸோ சிசி கேன்சல் ஆகிடும். ஸோ டைம் டிலே கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் omega del divided by theta del divided by omega. Omega is nothing but 2 pi f. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு டைம் டிலேயோட ஃபார்முலா. டைம் டிலே இஸ் ஈக்குவல் டு theta del divided by 2 pi f. ஓகே, now coming to the point. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷனுக்கு வாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் எழுதிக்குங்க. அந்த காமன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் எழுதிக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம இஎல்ஓஎஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இஜியோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இஎல்ஓஎஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட டிஸ்டன்ஸ் என்ன? டி டேஷ். டைம் வந்து டீங்கிற டைமில் தான் வரப்போகுது. ஸோ அப்போ டிங்கிற வரத்துலலாம் நீங்கள் டி டேஷ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டேஷ் காஸ் ஆஃப் ஒமேகா சி டி மைனஸ் டி டேஷ் டிவைடட் பை சி. ஓகே, இது வந்து எல்ஓஎஸ் பாத்துக்கு. இப்போது இதை ரிஃப்ளெக்டட் பார்த்துக்கு சொல்லுங்கள். இஜி என்ன டிஸ்டன்ஸ்? டி டபுள் டேஷ். ஓகே, இங்கே டீனே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு மாற்றுங்க. இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டேஷ் காஸ் ஆஃப் ஒமேகா சி டி மைனஸ் டி டபுள் டேஷ் பை சி. இதில் நான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ரிஃப்ளெக்ஷன்னா அங்கே என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட், ஃப்ரெஸ்னல் ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த டவுங்கிற டேர்ம் இங்கே எழுதணும். ஓகே, we are going to assume the horizontal polarization has occurred. horizontal polarization வந்து நடக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். vertical horizontal ரெண்டு இருக்குது. இங்கே நம்ம horizontal polarization நடக்குதுன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். horizontal polarization நடந்தால் என்ன? நமக்கு ஃப்ரெஸ்னல் ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் கோஃபிஷியன்ட்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலராக இருந்தால் நமக்கு வேல்யூ வந்து -1. ஓகே, அப்போ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஜி டி டபுள் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு -1 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சேம் ரிமைனிங் பார்ட்டெல்லாம் அப்படியே தான் வந்துடும். இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டபுள் டேஷ் காஸ் ஆஃப் ஒமேகா சி டி மைனஸ் டி டபுள் டேஷ் டிவைடட் பை சி. இது அப்படியே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு இ லாஸை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இஜியை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 இ டோட்டல் இருக்கு இல்லையா? இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இஎல்ஓஎஸ் ப்ளஸ் இஜி. இப்போ இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணால் இப்போ நமக்கு வந்து இ டோட்டல் இந்த ஃபார்மில் தான் கிடைக்கும். ஓகே, மைனஸ் அதில் இப்போ பாருங்கள், நம்ம வந்து டி டபுள் டேஷ் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் ரெண்டு டிஸ்டன்ஸ். பட் டைம் வந்து ஒரே டைமாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவலி அங்கே டைம் டிஃப்ரென்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ நவ் கன்சிடர் டி இஸ் ஈக்குவல் டு டி டபுள் டேஷ் பை சி அப்படின்னு இப்போ டைமை வந்து மாற்றலாம். இப்போ டைமை மாற்றும் போது ஈக்குவேஷன் எப்படி ரீரைட் ஆகும்? இ டோட்டல் டிஸ்டன்ஸ் டி, அந்த டீங்கிற பிளேஸில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க? டி டபுள் டேஷ் பை சி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. பிகாஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி தான். ஸோ டி டபுள் டேஷ் பை சின்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க. அப்போ இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டேஷ் காஸ் ஆஃப் ஒமேகா சி டீங்கிற இடத்துல டி டபுள் டேஷ் பை சி மைனஸ் டி டேஷ் பை சி. ஓகே, அந்த டைம் மட்டும் இப்போ மாறப்போகுது. மைனஸ் இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டபுள் டேஷ் காஸ் ஆஃப் ஒமேகா சி டீங்கிற இடத்துல டி டபுள் டேஷ் போட்டோன்னா டி டபுள் டேஷ் மைனஸ் டி டபுள் டேஷ் 0 ஆகிடும். காஸ் 0 என்ன நமக்கு? we know 1. cos 0 no 1. Okay, so our e total reduces to அந்த cos 0ங்கிற இடத்துல 1 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே எழுதுங்க. இ டோட்டல் டி கம்மா டி டபுள் டேஷ் பை சி இஸ் ஈக்குவல் டு இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டேஷ் காஸ் ஆஃப் ஒமேகா சி டி டபுள் டேஷ் மைனஸ் டி டேஷ் டிவைடட் பை, காமனாக இந்த சி போட்டுடுறேன், ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் இ நாட் டி நாட் டிவைடட் பை டி டபுள் டேஷ். ஓகே, இப்போ வந்து இ டோட்டல் வந்து நமக்கு இப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதில் இ டோட்டலுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா E naught D naught divided by D dash will be approximately equal to E naught D naught divided by D double dash will be approximately equal to E naught D naught D க்கு
ஈக்குவலாக இருக்கும். எப்போன்னா மாடுலஸ் எடுத்தால் நமக்கு இந்த டி டேஷ் டி டபுள் டேஷ் எல்லாமே வந்து டிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இந்த ஈ0 டி0ங்கிறது என்வலப் ஆஃப் த சிக்னலை வந்து டினோட் பண்ணுது. ஸோ வி கேன் ரீரைட் அஸ் டி டேஷ் டி டபுள் டேஷ் எல்லாத்தையும் ஈக்குவல் டு டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸில் அங்கே என்ன ஆகிடும், டி டேஷ் வந்து டி ஆகிடும், டி டபுள் டேஷும் டி ஆகிடும். அப்போ நமக்கு அங்கே காமன் டேர்ம் என்னவா இருக்குது, ஈ0 டி0 டிவைடட் பை டி வந்து காமனாக இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், E0 D0 divided by D அதை காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் டேர்ம் அங்கே உள்ள என்ன இருக்கும், cos of omega c d double dash minus d dash divided by c minus of 1. ஓகே, இந்த ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காஸ்க்குள்ளே இருக்கு இல்லையா அந்த ப்ராக்கெட், இது எல்லாமே வந்து சம் ஆங்கிள். ஸோ அது காஸ் ஆஃப் சம் டீட்டா தானே, அதை டீட்டான்னு நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனுக்காக அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது உங்கள் ஈக்குவேஷன் வந்து காஸ் டீட்டா -1 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகும். இப்போ மாடுலஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி எழுதணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் அந்த கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் எழுதுவோம். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் என்ன, E0 D0 டிவைட் பை டி த ஹோல் ஸ்கொயர், எல்லாம் ஸ்கொயரில் எழுதணும். ஸ்கொயர் காஸ் டீட்டா -1 தானே எழுதிருக்கோம், காஸ் டீட்டா -1 த ஹோல் ஸ்கொயர். இதே டேர்ம் இப்போ சைனில் எழுதணும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அதோட கான்ஸ்டன்ட் E0 D0 டிவைட் பை டி த ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேம்மா, இதுதான் வந்து மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ இதில் பாருங்கள், உள்ள E0 D0 டிவைட் பை டி வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்தோன்னா என்ன ஆகும், உள்ள காஸ் டீட்டா -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்கும். ஸ்கொயர் ரூட் இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் E0 D0 டிவைட் பை டியை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ E0 D0 டிவைட் பை டி மட்டும் இருக்கும், ஸ்கொயர் விட்டு வெளியே வரனால. ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos square theta minus plus 1 minus of 2 cos theta ன்னு எழுதலாம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அங்கே இருக்கிறது அப்படி வந்துருக்கும். எப்படி எழுதியிருக்கேன்னா, a minus b the whole square ஃபார்முலாமா, a minus b the whole square ஃபார்முலாவில் நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 2ab ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இதில் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா நமக்கு என்ன தெரியும், காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ அந்த 1 அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயருங்கிற இடத்துல E0 D0 டிவைட் பை டி அந்த வெளியே கான்ஸ்டன்ட்டாக அப்படியே தான் வரப்போகுது. ஸ்கொயர் ரூட்டில் மட்டும் என்ன ஆக போகுதுன்னா 1 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஸோ 2 மைனஸ் ஆஃப் 2 காஸ் டீட்டா வரும். இதில் 2 காமனாக இருக்கா, அப்போ நம்ம இந்த 2 காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ E0 D0 டிவைட் பை டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 காமனாக எடுக்கும்போது 1 மைனஸ் காஸ் டீட்டான்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, formula for 1 minus cos theta is 2 times of sin theta by 2, theta by 2க்கு மட்டும் ஸ்கொயர் வரும், theta by 2 the whole square, right? ஸோ இப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். E0 D0 divided by D ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 1 minus cos thetaக்கு என்ன ஃபார்முலா, 2 sin theta by 2 the whole square, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளே வந்து என்ன ஆகும், 2 to 4 sin theta by 2 the whole square நமக்கு கிடைக்கும். இப்போ அதை இப்போ ஒரு ரூட்டை விட்டு நம்ம வெளியே வரும்போது எப்படி எழுதலாம், இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது, E0 D0 டிவைட் பை டி 4 sin theta வெளியே வரும்போது 2 sin theta by 2 அப்படின்னு வரும். ஓகேம்மா, இப்போ இ டோட்டலை வந்து நம்ம இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபர்தராக வந்து இந்த இ டோட்டலை ரெடியூஸ் பண்ணலாம். we have a condition when theta by 2 is less than 0.3. 0.3 விட இந்த theta by 2 வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா sin theta by 2 வந்து we can approximately write as theta by 2. அப்போ sin theta by 2ங்கிற இடத்துல theta by 2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். when condition theta by 2 is less than 0.3. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் ஆகும், ரீரைட் ஆகும், E total equal to E0 D0 divided by D 2 times of theta by 2 மட்டும் வரும், சைன் வந்து போயிடும். ஏன்னா we are assuming theta by 2 is less than 0.3. ஓகே, ஸோ இப்போ இதில் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு E total is equal to, ஸோ நமக்கு E total will be equal to E0 D0 divided by D தீட்டா, இது மட்டும் தான் நமக்கு இருக்கும் E total, ரைட்? தீட்டா வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்கோம், 2π del by லாம்டான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த டெல்லோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபேஸ் பாத் டிஃபரன்ஸ் 2 times of HT/HR divided by D. அந்த இப்போ இந்த ஃபேஸ் பாத் டிஃபரன்ஸை வந்து ஃபேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், தீட்டாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π into இந்த டேர்ம் 2 times of HT/HR divided by ஆல்ரெடி அங்கே ஒரு லாம்டா இருக்குது, இங்கே D. ஓகே, D லாம்டா இப்போ பண்ணும்போது 4π
HTHR divided by D lambda. இதுதான் நம்மளோட theta value. Okay. இப்போ இந்த theta value அங்க E totalல substitute பண்ணுங்க. E total equal to என்ன இருக்கு? E naught D naught divided by D and theta இருக்கு இல்லையா? அந்த thetaங்கிற இடத்துல இதை substitute பண்ண போறோம். 4 times of pi HTHR divided by D lambda. That is equal to constant 4 pi எடுத்துக்கலாம். 4 pi E naught D naught HTHR divided by D square lambda. Here, இந்த D square தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸுமே 4 pi E naught D naught HTHR divided by lambda இந்த எல்லா டேர்மே வந்து Kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ E total எப்படி எழுதலாம்? Simplified E total is equal to K divided by lambda. Unit of electric field வந்து volt per meter மா. So electric field வந்து volt per meterல நம்ம represent பண்ணுவோம். K is a constant. This is the simplified electric field equation. Okay. இப்போ electric field equation நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Using this electric field equation, we are going to find the power received. ஏன்னா power received கண்டுபிடிச்சாதான் நமக்கு path loss calculate பண்ண முடியும். So, the formula to calculate the power received is E square divided by 120 pi into AE. AE is the effective aperture of the antenna. Already இந்த effective aperture எதில் பார்த்தோம்? Gain of the antennaல பார்த்தோம். Gain கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula? Gain equal to 4 pi AE divided by lambda square. This is the formula to calculate the gain. So, இதில் இருந்து அப்போ AE நம்ம எப்படி எழுதலாம்? AE is equal to G into lambda square divided by 4 pi எழுதலாமா? எலக்ட்ரிக் இந்த E ஸ்கொயருங்கிற இடத்துல வந்து நீங்கள் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை சப்ஸ்டிட் பண்ணணும். E டோட்டல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ அப்படியே எக்ஸாக்டாக ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ E ஸ்கொயர் கிடச்சிடும். எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் எஃபெக்டிவ் அப்பச்சர் AE இங்கே இருக்குது. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே ஒரு E நாட் டிவைடட் பை D நாட் டிவைடட் பை நீட்டா, திஸ் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டட் பவர். எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டட் பவர்னா when an antenna transmit signal with unit gain in all direction, எல்லா டைரக்ஷன்லையும் யூனிட் கெயினில் டிரான்ஸ்மிட் பண்ணிச்சுன்னா அதை எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டட் பவர்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா ஃபார் EIRP இஸ் PT into GT. ஓகே, அப்போ E நாட் D நாட் டிவைடட் பை நீட்டானா 120மா, அதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா PT GTன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எல்லா டேர்ம்ஸையும் இப்போ வந்து பண்ணுங்கள். E டோட்டல் ரீப்ளேஸ் பண்ணி AE E நாட் D நாட் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் ரிசீவ்ட் என்ன கிடைக்கும்னா PT GT GR HT ஸ்கொயர் HR the whole ஸ்கொயர் டிவைடட் பை D பவர் 4. இதுதான் உங்களோட பவர் ரிசீவ்டு ஃபார்முலா. உங்களுக்கு ஒரு 2-ray ப்ரொபகேஷன் மாடல் நடந்ததுன்னா இவ்வளோ பவர் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ பவர் ரிசீவ்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத் லாஸ். பாத் லாஸ் இஸ் ஈக்குவல் டு PT மைனஸ் PR. பாத் லாஸ் ஷுட் பி ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் இன் DB. DBயில் எழுதுனா என்ன பண்ணுவோம்? 10 logன்னு எழுதுவோம். 10 log ஆஃப் மைனஸில் இருந்ததுன்னா டிவைடில் எழுதணும். அதே ப்ளஸில் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதுவோம். அதுதான் லாக் கன்வெர்ட் பண்ணுறது. இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம லாகில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன எழுதணும்? PT டிவைடட் பை PR அப்படின்னு எழுதுவோம். ஓகே, கிளியர்? இப்போ இந்த PT வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். PR வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். PR இஸ் ஈக்குவல் டு PT GT GR GT ஸ்கொயர் GR ஸ்கொயர் டிவைடட் பை D பவர் 4. ஸோ அந்த 10 log ஆஃப் PT டிவைடட் பை PRங்கிற இடத்துல இந்த ஹோல் டேர்ம் மொத்த டேர்மும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். PT GT GR HT the whole square HT HR the whole square divided by D power 4. ரைட். ஸோ இதில் PT இப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 10 log ஆஃப். ஸோ கீழே டினாமினேட்டர் மேலே போனால் D power 4 GT GR HT ஸ்கொயர் HR ஸ்கொயர் இது மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டாம்மா? ஸோ இப்போ இந்த 10 log நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? அப்போ எப்படி எழுதலாம்? 10 log ஆஃப் D பவர் 4 டிவைடில் இருந்தால் எப்படி எழுதணும்னு சொன்னோம்? மைனஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ மைனஸ் ஆஃப் 10 log ஆஃப் GT திருப்பி மைனஸ் தான். ஸோ நான் மைனஸ் அங்கே காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டா ப்ளஸில் எழுதலாம். ப்ளஸ் 10 log ஆஃப் GR ப்ளஸ் 10 log ஆஃப் HT ஸ்கொயர் ப்ளஸ் 10 log ஆஃப் HR ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ இந்த பவரில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்? ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம். ஸோ 4 வந்து ஃப்ரண்ட்டில் வரும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் 2 ஃப்ரண்ட்டில் வரும், மல்டிப்ளை ஆகும். இந்த 2 ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை ஆகும். அப்போ பாத்லாஸ் என்ன ஆகும்? 40 log ஆஃப் D மைனஸ் 10 log ஆஃப் GT 10 log ஆஃப் GR 20 log ஆஃப் HT ப்ளஸ் 20 log ஆஃப் HR. திஸ் இஸ் யுவர் பாத்லாஸ்மா. பாத்லாஸ் இன் DB. தட்ஸ் ஆல் அபவுட் 2-ray ப்ரொபகேஷன் மாடல். ஒரு 2-ray ப்ரொபகேஷன் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பாத் லாஸ் தான் ரிசீவ் ஆகும். இந்த ஃபார்முலாஸ்லாம் தான் நீங்கள் கண்டிப்பாக மக்கப் பண்ணி தான் ஆகணுமா? ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம்.
power received for two-ray propagation model, path loss for two-ray propagation model and electric field. இந்த மூணு ஃபார்முலாவும் நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபார்முலாஸ் நம்ம சம்ஸ் போடும்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகேம்மா, கிளியர்? தட்ஸ் ஆல் அபவுட் two-ray propagation model.